நீங்கள் ரெகுலராக ஜிம் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மசிலை எப்படிலாம் ட்ரெயின் பண்ணலாம், என்னென்ன வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம், எத்தனை செட்ஸ் பண்ணலாம், எந்த இன்டென்சிட்டியில் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. பட் வந்துட்டு ரெப்ஸில் வேரியேஷன் கொடுத்து எப்படி நம்மளோட க்ரோத் ஸ்டிமுலஸை பூஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல ரெப் டைப்ஸ் ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ப்ரோஸ் இருக்குது, என்ன கான்ஸ் இருக்குது, உங்களுக்கு அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு நான் இதில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து ஒரு மசிலோட ஃபுல்லி ஸ்ட்ரெச் பொசிஷன்லேருந்து ஃபுல்லி கண்ட்ராக்டட் பொசிஷனுக்கு ஃபுல் லென்த்தையும் ப்ராப்பராக ஒரு ரெப் பண்ணுறது. இது வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருந்தால் ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபார்ம் கரெக்டாக ஸ்டிக் ஆகும். ஸோ ஜிம்முக்கு போய் நீங்கள் ஒரு 1-2 இயர்ஸ்க்கு வந்துட்டு இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதோட ப்ரோஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு மைண்ட் மசில் கனெக்ஷன் பில்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்லோவாக பண்ணுவீங்க, ஃபுல் லென்த்தையும் பண்ணுவீங்க, அதனால் ஒரு கனெக்ஷன் நல்லா பில்ட் ஆகும். ஃபுல் ரேஞ்சையும் பண்ணுறதுனால ஹைப்பர்ட்ரோஃபிக் ஸ்டிமுலஸ் வந்து ஈவனாக மசில் என்டையர் மசிலுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரோஸ். கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் ரேஞ்ச் பண்ணும்போது கனெக்டிவ் டிஷ்யூஸ், நம்மளோட டெண்டன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபுல் ரேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ரெப்போ ஸ்லோவாக பண்ணணும், ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி ஃபுல்லாக கண்ட்ராக்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது டைம் அதிகமாக தேவைப்படும், மென்டல் ஃபோக்கஸ் அதிகமாக உங்கள் மொத்த செட்டுக்கும் வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். ரெப் ஸ்டைல் நம்பர் 2 வந்து ஸ்லோட் ஈசென்ட்ரிக். ஈசென்ட்ரிக்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ரெப் பர்ஃபார்ம் பண்ணும்போது அதில் 2 பார்ட் இருக்குது. பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் பார்ட்டை வந்து நம்ம கன்சென்ட்ரிக்னு சொல்லுவோம், நெகட்டிவ் பார்ட்டை ஈசென்ட்ரிக்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் பார்ட்னா என்னென்னா, நீங்கள் ஒரு வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறீங்க, அது பாசிட்டிவ். அது மெதுவாக இறக்குறீங்கல்ல, அது நெகட்டிவ். இது மாதிரி எல்லா ஒர்க் அவுட்லேயுமே இருக்கும். இப்போ நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறது வந்துட்டு கன்சென்ட்ரிக் பாசிட்டிவ், மெதுவாக திரும்ப ராடை இறக்குறது வந்துட்டு நெகட்டிவ். ஸோ ஸ்லோட் ஈசென்ட்ரிக்னா என்னென்னா, இந்த ஈசென்ட்ரிக் போர்ஷன் நெகட்டிவ் ரெப்பை வந்து ஸ்லோ பண்ணுறது, யூஷுவல் டெம்போவை விட எக்ஸ்ட்ராவாக ஸ்லோ பண்ணுறது. அதாவது நீங்கள் வந்துட்டு 2 to 6 செகண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு ரெப்பை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதில் நீங்கள் கன்சென்ட்ரிக் போர்ஷன் வந்துட்டு ஒரு 1 செகண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஈசென்ட்ரிக் வந்துட்டு ஒரு 4 செகண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட மசில் கண்ட்ரோல் பில்ட் ஆகும், ப்ளஸ் வந்துட்டு உங்களோட ஸ்டெபிலைசிங் மசில்ஸ் வந்துட்டு நல்லா டெவலப் ஆகும், உங்களோட மைண்ட் மசில் கனெக்ஷன் நல்லாவே பூஸ்ட் ஆகும். ப்ளஸ் வந்துட்டு டைம் அண்டர் டென்ஷன், அதாவது எவ்வளோ நேரம் அந்த லோடு உங்கள் மசிலில் இருக்குது அப்படிங்கிறது தான் டைம் அண்டர் டென்ஷன். ஈசென்ட்ரிக்கை ஸ்லோவாக பண்ணும்போது ரொம்ப நேரம் அந்த லோடு இருக்கும், அதனால் ஒரு க்ரோத் ஸ்டிமுலஸ் வந்துட்டு அந்த மசிலில் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸ்லோட் ஈசென்ட்ரிக்கில் கான்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, டாம்ஸ் அப்படின்வாங்க. டாம்ஸ்னால் என்னென்னா, டிலேட் ஆன்செட் மசில் சோர்னஸ். அதாவது ஒரு நாள் கழிச்சு ஒரு 48 ஹவர்ஸில் வந்துட்டு ஒரு மசில்ஸ் சோர்னஸ், ஒரு பெயின் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்லோட் ஈசென்ட்ரிக் பண்ணும்போது இந்த பெயின் வந்துட்டு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு ஃபெட்டிக், ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறதுனால ஃபெட்டிகும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெப் ஸ்டைல் நம்பர் 3 ஐசோமெட்ரிக் ஹோல்ஸ். ஐசோமெட்ரிக் ஹோல்ஸ்னு என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ரெப்பில் பாசிட்டிவும் நெகட்டிவும் பண்ணுறீங்கல்ல, கரெக்டாக அந்த பாசிட்டிவுக்கு நெகட்டிவ்க்கு நடுவில் அந்த ரெப்பை வந்துட்டு அப்படியே பாதிலேயே ஹோல்ட் பண்ணுறது. ஒரு 4 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதை வந்துட்டு ஐசோமெட்ரிக் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே வந்துட்டு நீங்கள் பைசெப் கல்ஸ்லாம் பண்ணும்போது ஒரு கையில் வந்துட்டு பாதியிலே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு கையில் ரெப்ஸ் பண்ணுவாங்க, அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது ஹைப்பர்ட்ரோஃபிக்னு கிடையாது, அந்த ஸ்ட்ரென்த் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெபிலைசிங் மசில்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகிறனால இப்போ நீங்கள் பாடி பில்டர் போஸிங்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த போஸஸ் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். இதோட கான்ஸ் நான் இப்போ சொன்ன மாதிரியே ஹைப்பர்ட்ரோஃபி அவ்வளோ இருக்காது. ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்துட்டு அது ரொம்ப போரிங்காக ஃபீல் ஆகும். ரெப் ஸ்டைல் நம்பர் 4 இது ரொம்ப முக்கியமான ஒரு ரெப் ஸ்டைல். ரெப்ஸ் டு ஃபெயிலியர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபெயிலியரில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது, ஆப்சல்யூட் அண்ட் டெக்னிக்கல் ஃபெயிலியர். அதுக்கு முன்னாடி ஃபெயிலியர்னால் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபெயிலியருங்கிறது வந்துட்டு உங்களால் அந்த மசிலை வந்துட்டு அதுக்கப்புறம் புஷ் பண்ண முடியல, ரெப்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இதுக்கு மேலே ஒரு ரெப் கூட பண்ண முடியல அப்படிங்கும்போது தான் அது ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஃபெயிலியர் ரீச் ஆகும்போது தான் மசில் க்ரோத் ஸ்டிமுலஸ் வந்துட்டு மேக்ஸிமமில் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக ஒரே வெயிட் பண்ணுறீங்க, எல்லா வாரமும் அதே வெயிட் பண்ணுறீங்க, அதே ரெப்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பாடி வந்துட்டு அதுக்கு அடாப்ட் ஆகிடும். எப்பயுமே பாடி வந்து ஒரு ஹோமியோஸ்டேசிஸ்லேயே இருக்கணும்னு பார்ப்போம். ஏன்னா பெருசாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். ஏன்னா அது மசில் க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுறதுக்குன்னே மயோஸ்டாட்டின் அப்படின்லாம் ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அதோட வேலையே வந்து மசிலை ரொம்ப வளரோடாமல் பார்த்துக்கிறது. நீங்கள் வந்து அதை தாண்டி நீங்கள் மசிலை க்ரோ பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் ரெகுலராக ஃபெயிலியருக்கு புஷ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து சரி, நம்மளோட சைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு இந்த பர்சனோட ஆக்டிவிட்டிக்கு பத்தலை, ஸோ நம்ம வளர்ந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வரும்போது தான் மசில்ஸ் வந்துட்டு க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஃபெயிலியருக்கு புஷ் பண்ணுறத விட ரெப்ஸ் இன் ரிசர்வ், RIR அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்ஸ் இன் ரிசர்வ்னால் நீங்கள் இன்னும் எத்தனை ரெப் உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரெப்ஸ் இன் ரிசர்வ். ஸோ அது வந்துட்டு ஒரு RIR வந்துட்டு ஒரு 2ல் இருக்குது அப்படின்னா கூட
நீங்கள் ஃபெயிலியர் ரீச் பண்ணுற அதே அளவு க்ரோத் வந்துட்டு இருக்கும். அதாவது உங்களுக்கு இன்னும் 2 ரெப் பண்ண முடியும், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிறது தான் 2 reps and reserve. அது வந்து நீங்கள் நல்ல அட்வான்ஸ் ட்ரெயினராக இருக்கீங்க அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு அதை மென்டலி கேல்குலேட் பண்ண முடியும். ஏன்னா இன்னும் எத்தனை ரெப் பண்ண முடியும் அப்படின்னு கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நிறைய பேர் அதை மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா 5 ரெப் பண்ண முடியும், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணாக்கா 5 ரெப் பண்ணலாம். பட் வந்துட்டு மென்டலி அவங்க வந்துட்டு இன்னும் 1 ரெப் தான் பண்ண முடியும், 2 ரெப் தான் பண்ண முடியும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அட்வான்ஸ்ட் லிஃப்டராக இருக்கீங்க அப்படிங்கும்போது தான் எக்ஸாக்டாக உங்களால் இன்னும் எத்தனை பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு அந்த மசில் ஃபீலை வச்சு உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபெயிலியரில் 2 டைப் சொல்லியிருந்தேன்ல. டெக்னிக்கல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் ஃபார்மில் அதுக்கு மேலே உங்களால் புஷ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் டெக்னிக்கல் ஃபெயிலியர். இதுலேயே சீட் ரெப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சீட் ரெப்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா பாடி மொமெண்டம் யூஸ் பண்ணி இல்லை லைட்டாக ஸ்விங் பண்ணி, இப்போ நீங்கள் பேக்கு பண்ணுறீங்கன்னா புல் டவுன் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அதே டைமில் என்ன பண்ணலான்னா ஆர்ம்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணி, ட்ரைசெப்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணி, அப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசில்ஸையும் யூஸ் பண்ணி புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அது சீட் ரெப்ஸ். ஸோ இந்த மாதிரி சீட் ரெப்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ரெப் நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கப்புறமும் உங்களால் புஷ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் அப்சல்யூட் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் நீங்கள் சீட் பண்ணாலும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அப்சல்யூட் ஃபெயிலியர். இதில் வந்து ஃபோர்ஸ்ட் ரெப்ஸ்ன்னு இருக்குது. ஃபோர்ஸ்ட் ரெப்ஸ் எப்படின்னா நீங்கள் அப்சல்யூட் ஃபெயிலியரும் ரீச் பண்ணிட்டீங்க, பட் ஒரு ஸ்பாட்டர் யூஸ் பண்ணுறீங்க, அவங்க லைட்டாக ஒரு புஷ் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இன்னொரு 2 ரெப் 3 ரெப் பண்ணலாம். ஸோ அது ஃபோர்ஸ்ட் ரெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம அந்த ஃபெயிலியர் ரேஞ்சை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வரதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம். இதில் ப்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைப்பர்ட்ரோஃபி இந்த மாதிரி பண்ணும்போது தான் கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு ஒரு மென்டல் டஃப்னஸ் பில்ட் ஆகும். ரெகுலராக நீங்கள் ஃபெயிலியருக்கு புஷ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ரக்கிட் மென்டல் கெப்பாசிட்டி உங்களுக்கு பில்ட் ஆயிரும். கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ரெகுலராக ஃபெயிலியர் புஷ் ஆகும்போது இன்ஜுரி ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹெவி லோட்ஸும் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பியாண்ட் கெப்பாசிட்டி ட்ரெயின் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இன்ஜுரி ரிஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு ஃபெட்டிக், பயங்கர ஃபெட்டிக் ஆகும். நீங்கள் வந்துட்டு ரெகுலராக இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பேக் டே இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அடுத்த பேக் டே வரும்போது இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போகும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ரிகவரியும் மைண்டில் வச்சுக்கணும். உங்களால் ப்ராப்பராக ரிகவர் ஆக முடியுது அப்படின்னா இந்த மாதிரி இன்டென்ஸான ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் நம்பர் 5 வந்துட்டு லென்த் அண்ட் பார்ஷல்ஸ். இது வந்துட்டு ஒரு சில பாடி பில்டர்ஸ்லாம் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ரானி கோல்மன், டான்ஸ் வாரன், இந்த மாதிரி பாடி பில்டர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெச்டு பொசிஷனில் ஹாஃப் ரெப்ஸ் பண்ணுவாங்க. ரானி கோல்மன் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்ட்ரெச் பொசிஷனில் இருக்கும். இவ்வளோ தூரம் தான் வருவாங்க, திரும்ப கீழே போயிடுவாங்க, இவ்வளோ தூரம் தான் வருவாங்க. இந்த லாக் அவுட் பண்ண மாட்டாங்க. ஏன் இந்த லாக் அவுட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த ஜாயின்ஸு, அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் அதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு லாக் அவுட் பண்ணுறதுனால இப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இங்கே இருக்க டென்ஷன் குறைஞ்சிரும். பெக்கில் இருக்க டென்ஷன் குறையிறனால அதை வந்துட்டு ஹேண்ட் டேக் ஓவர் பண்ணிடும். ஸோ இப்படி ஹாஃப் ரெப்ஸ் பண்ணும்போது அந்த டென்ஷன் குறையாமல் இங்கேயே மெயின்டைன் ஆகும். ஸோ டைம் அண்ட் டென்ஷன் வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இதோட ப்ரோஸ் நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்துட்டு பயங்கர ஹைப்பர்ட்ரோஃபிக் ஸ்டிமுலஸ் இருக்கும். ஜாயின்ஸ் வந்துட்டு அவ்வளோக்கா டேமேஜ் ஆகாது. பட் இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்ட்ரெச்டு பொசிஷனில் தான் இந்த ஹாஃப் ரெப்ஸ் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணாமல் டாப் ஹாஃபில் எப்படி பண்ணுறீங்க, ஹெவியான லோடு எவ்வளோ ஹெவியாக போட்டோம், இப்போ ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணும்போது இதுதான் ஸ்ட்ரெச் பொசிஷன், ஷோல்டர் மசில்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். பட் நீங்கள் வந்து மேலே இங்கே மட்டும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே எஃபெக்டே இருக்காது. ஸோ ஸ்ட்ரெச் பொசிஷனில் ஹாஃப் ரெப்ஸ் பண்ணணும். அதுதான் வந்துட்டு முக்கியமான பாயிண்ட். இதில் கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கெயின் வந்துட்டு பெருசாக இருக்காது. ஹைப்பர்ட்ரோஃபிக் ஸ்டிமுலஸ் இருக்கும். பட் வந்துட்டு உங்களால் இந்த மாதிரி மட்டுமே பண்ணி ஸ்ட்ரென்த்தில் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் டவுட்ஃபுல். லென்த் அண்ட் பார்ஷல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மசில் நல்லா ஓவர்லோட் பண்ண முடியும். ஹெவி வெயிட்ஸை போட்டு நீங்கள் ஜாயின்ஸுக்கு பிரச்சனை இல்லாமல் சேஃபாக பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஓவர்லோட் பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் இந்த ஹாஃப் ரெப்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது பண்ணாதீங்க. இது வந்துட்டு ஒன்லி ஃபார் அட்வான்ஸ் ட்ரெயினர்ஸ். நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒரு 2 வருஷமாவது ஆகுது, சேஃபாக உங்களால் இந்த மாதிரி ரெப்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கும்போது மட்டும் இதை பண்ணுங்கள். நம்பர் 6 இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெப் ஸ்டைல், ரெஸ்ட் பாஸ். இந்த மைக் மின்சர், டோரியன் ஏட்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரெப்ஸ் நிறையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது என்னென்னா நீங்கள் ரொம்ப ஹெவி வெயிட்டில் ஃபெயிலியர் ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த வெயிட்டை திரும்ப ரேக் பண்ணிவிட்டு ஒரு 5 கவுண்ட்ஸோ இல்லை 5 பிரெத்ஸோ வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப அதே வெயிட் எடுத்து மறுபடியும் ஃபெயிலியர் புஷ் பண்ணணும். இதுதான் வந்துட்டு ரெஸ்ட் பாஸ். அந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு 2-3 டைம்ஸ் கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் கேப் போட்டு பண்ணுறீங்க, அடுத்து ஒரு 10 செகண்ட்ஸ் கேப் போட்டு பண்ணுங்க, அடுத்து 15 செகண்ட்ஸ் கேப் போட்டு பண்ணுறீங்க. இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஹை இன்டென்சிட்டி. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரிக்கவரி மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ பண்ணும்போது அதே மாதிரி ரிக்கவர் ஆக முடியுமான்னு தெரியாது. அண்ட் ஒன் மோர் கான் என்னன்னா லார்ஜ் மசில் குரூப்ஸ்க்கு இதை பண்ண முடியாது. இப்போ ஸ்குவாட்டில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா
வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் ரேக் பண்ணும்போதே வந்துட்டு கீழே விழுகிற ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. 5 செகண்டில் திரும்ப அன்ராக் பண்ணி திரும்ப ஸ்குவாட் பண்ணுறதுன்றது வந்துட்டு முடியாத விஷயம். பட் நீங்கள் சின்ன சின்ன மசில் குரூப்ஸ், ஷோல்டருக்கு, பைசெப்ஸ்க்கு, ட்ரைசெப்ஸ்க்கு, பேக்கு கூட பண்ணலாம். பேக், செஸ்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன மசில் குரூப்ஸ்க்கு பண்ணும்போது பியாண்ட் ஃபெயிலியர் புஷ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு தடவை ஃபெயில் ஆகிறீங்க, திரும்ப கொஞ்சம் டைம் கொடுத்து மறுபடியும் ஃபெயிலியர் போகிறீங்க, திரும்ப டைம் கொடுத்து திரும்ப ஃபெயிலியர் போகிறீங்கும் போது அந்த ஃபெயிலியர் ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ உங்களால் நிறையா மசில் க்ரோத் ஸ்டிமுலஸை உங்கள் மசிலுக்கு பம்ப் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ராக் பண்ணணும் ஒர்க் அவுட்டை. ஏன்னா வந்து ரொம்ப ஃபெட்டிக் நீங்கள் கொடுத்துட்டீங்க, ரொம்ப மசில் க்ரோத் ஸ்டிமுலஸ் கொடுத்துட்டீங்கன்னும் போது அடுத்த வாரம் அதேமாதிரி பண்ண முடியாமல் உங்கள் ஸ்ட்ரென்த் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ரெக்கவரி இருக்குது அப்படின்னா மட்டும் இதை நீங்கள் பண்ணுங்கள். 2 வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணால் கூட போதும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் முடிக்கும் போது கடைசியாக ஒரு செட்டு மட்டும் இந்த மாதிரி பண்ணால் கூட அதோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒரு பிளாட்டோ ரீச் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே க்ரோவே ஆக மாட்டீங்க அப்படிங்கும்போது இந்த ரெஸ்பாஸ் மெத்தட்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுங்கள். இதுலேயே வந்துட்டு நீங்கள் ட்ராப் செட்ஸும் கம்பைன் பண்ணலாம். ஆனால் அது வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஃபெட்டிகிங்காக இருக்கும். ட்ராப் செட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஃபெயிலியர் ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட்டை குறைக்கிறது. இப்போ 40 நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஃபெயிலியர் ரீச் ஆகிட்டீங்க அப்படிங்கும்போது 20க்கு போயிட்டு மறுபடியும் ஃபெயிலியர் ரீச் ஆகுது. அப்புறம் அங்கே ஃபெயிலியர் ரீச் ஆனதுக்கப்புறம் 10 போயிட்டு மறுபடியும் ஃபெயிலியர் ரீச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வெயிட்ஸை ட்ராப் பண்ணி பண்ணலாம். ஒவ்வொரு வெயிட்டை ட்ராப் பண்ணும்போது அதில் ரெஸ்பாஸ் பண்ணலாம். 2-3 டைம்ஸ் வந்துட்டு ஃபெயிலியருக்கு போய் திரும்ப அதே வெயிட்டை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்பாஸ் ட்ராப் செட்ஸ் அப்படிங்கிறத பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே வந்துட்டு உங்களால் ஒரு மசிலை ஸ்டிமுலேட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ மசில் க்ரோத் ஸ்டிமுலஸ் அங்கே நீங்கள் ப்ரொவைட் பண்ண முடியும். 7th டைப் இது வந்துட்டு வெறும் ஸ்ட்ரென்த் கெயின்காக. ஒரு பிளாட்டோ ரீச் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே உங்களால் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இது வந்துட்டு நெகட்டிவ் ரெப்ஸ், அதாவது ஈசென்ட்ரிக் மட்டும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு ஸ்குவாட் பண்ணுறீங்க, ஸ்குவாட்டில் வந்துட்டு அதுக்கு மேலே வெயிட் உங்களால் புஷ் பண்ண முடியல அப்படின்னா ஸ்குவாட் ரேக்கில் நீங்கள் 20 to 30% எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டுக்கோங்க. யூஸ்வலாக உங்களால் பண்ண முடிஞ்ச வெயிட்டை விட 20 to 30 எக்ஸ்ட்ரா வெயிட்ஸ் போட்டு கீழே வந்துட்டு சேஃப்டி ரேக்ஸ் மாட்டிடுங்க. வெயிட்டை அன்ராக் பண்ணிவிட்டு மெதுவாக உட்காந்து சேஃப்டி ரேக்கில் வெயிட்டை விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த ஸ்லோ ஈசென்ட்ரிக்கை மட்டும்தான் பண்ணுறீங்க, திரும்ப மேலே புஷ் பண்ணுறதே இல்லை. ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஸ்பாட்டரோ சேஃப்டி ரேக்கோ தேவை. ஏன்னா வந்து நீங்கள் ஈசென்ட்ரிக் மட்டும் பண்ணுறீங்க, திரும்ப எந்திரிக்க முடியல அப்படிங்கும்போது வெயிட்டை ட்ராப் பண்ணி தான் ஆகணும். ஸோ சேஃப்டி ரேக்கை போட்டுட்டு அதில் நீங்கள் வெயிட்டை விட்டுடலாம். பெஞ்ச் ப்ரெஸ்ஸும் இதே மாதிரி பண்ணலாம். மெதுவாக இறக்கிட்டு சேஃப்டி ரேக் சைடில் மாட்டிடுங்க, அதில் விட்டுருங்க. திரும்ப வெயிட்டை கழட்டிட்டு ராடை மேலே கொண்டு போயிட்டு மறுபடியும் வெயிட்டை மாட்டிட்டு திரும்ப இதே மாதிரி பண்ணணும். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். பட் ஈசென்ட்ரிக் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது அது பில்ட் ஆகிடுச்சினாலே கொஞ்ச நாள் அந்த வெயிட்டை வந்துட்டு கன்சென்ட்ரிக்காக புஷ் பண்ண முடியும். ஸோ அந்த பிளாட்டோ பிரேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு இன்ஜுரி ரிஸ்க் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஸ்பாட்டர் இருக்கணும், கண்டிப்பாக சேஃப்டி ரேக்ஸ் இருக்கணும். அது இல்லைனா பண்ணாதீங்க. அண்ட் நீங்கள் பிகினராக இருக்கீங்கனாலும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பிகினராக இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 4 ஸ்டெப்ஸ் பண்ணாதீங்க, ரெஸ்பாஸ் பண்ணாதீங்க. ரெஸ்பாஸ் கூட பண்ணலாம், பட் லைட் வெயிட்ஸில் பண்ணுறதுனா பண்ணுங்கள். இந்த ஹாஃப் ரெப்ஸ் வந்துட்டு பிகினராக இருக்கும்போது பண்ணாதீங்க. பிகினராக இருக்கும்போது நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து நார்மல் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரெப்ஸ். அதில் நல்லா நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகிட்டு உங்கள் ஃபார்ம் வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ரெப் ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.